ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அபிநயா சாரீஸ் அண்ட் மெஹந்தி. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து பார்டர் டிசைன் பார்ட் 3 தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட்டு மட்டும் வேணும்னா நீங்கள் காசு அமௌண்ட்டு பே பண்ணி கூட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். கம்பல்சரி நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்லலை. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுட்டேன். லைன் போட்டு செகண்ட் லைன் போட்டு அதில் ஹம்ப் கொடுத்துட்டேன். நம்ம பேசிக்காக இதுதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து அந்த ஹம்ப் இருக்கு இல்லையா, அந்த ஹம்பை ஒட்டி 2 லீவ்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த லீவ்ஸுக்கு சென்டரில் சர்க்கிள் மாதிரி போட்டு 3 அந்த ஹம்ப்பு பெரிய பிக் ஹம்ப் இல்லையா, அந்த பிக் ஹம்ப்புன்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பெட்டல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நான் இங்கே போட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இது ஈஸி தான் இல்லையா. அந்த லீவ்ஸ் மாதிரியான இடத்துல மட்டும் நீங்கள் சின்னதாக அது உள்ளே மட்டும் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. பேசிக்காக நம்ம வந்து எப்போவுமே எந்த டிசைன் போட்டாலும் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திக் லைன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே ஃபில்லிங்ஸ் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிசைனை ஒட்டி நீங்கள் போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ அதுதானே நான் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, அதுதான் இது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி, ஏன்னா ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல, ரைட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒர்க்கு அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்குது. அதனால தான் என்னால் முடியல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், செகண்ட் வந்து சேம் டிசைன் தான். சென்டரில் வந்து ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்பைரலுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த டபுள் லீவ்ஸ் வந்து கொடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி சைடில் கூட நீங்கள் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது அவ்வளோதான். இது இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் பேஸ் பண்ணி வர டிசைன்ஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டு போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் போடுவேன். ஏன்னா பெஸ்ட்டான டிசைன்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, நம்ம போடுறது தான் டிசைனுன்னு கிடையாது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்களாகவே ஓனாகவே இப்போ நான் போடுற டிசைன்ஸ் கூட சேர்த்து ஒரு 2-3 டிசைன் நீங்களாகவே ஓனாகவே க்ரியேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து கிளி பேர்டு வந்து எப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதை ஒட்டியே லீவ்ஸ் மாதிரியான அந்த இதை கொடுத்துட்டு அந்த சர்க்கிளுக்கு உள்ளே நீங்கள் வந்து டாட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேர்டு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ பேரட் டிசைன் பார்ப்போம். பேரட் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேர்டையும் நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ புரியுதா, அந்த பேர்டு எப்படி போடணும் புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிட்டன் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து டபுள் லைன் போட்டுட்டு ஹம்ப்பு கொடுக்கல, ஹம்ப்பு கொடுக்காமலே இப்போ லைன் போட்டு அந்த லைனில் ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை ஒட்டி அந்த லீவ்ஸே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தான். ஸோ வந்து நம்ம டாட்டு பார்த்துருப்போம் இல்லையா, இதிலே தான் பார்த்துருப்போம் டாட் டிசைனு. அதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு லைன் சின்னதாக ஒரு லைன் பெருசாக போட்டு அந்த லைன் எண்டிங்கில் வந்து நான் டாட் வச்சுருப்பேன். நீங்கள் போன பார்ட் கிளாஸில் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு லைன் சின்னதாக போட்டு அந்த சின்னதாக இருக்கிறதுல நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இடம் இல்லை, அதனால் நான் எல்லாமே ஸ்ட்ரைட்டாகவே அந்த பேரட் வர மாதிரி இருக்குது. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி. நான் சொல்கிறது புரியுதா? புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மயில் இருக்குது இல்லையா, பீகாக், அந்த மாதிரியான டிசைன் தான் இது. இப்போ பாருங்கள், இப்போ 3 லைன் போட்டுக்கிறேன் நான். சென்டரில் 3 லைன்ஸ் போட்டுட்டு அது உள்ளே தான் வந்து நம்ம அந்த பீகாக்கை வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி கோபுரம் மாதிரியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டு அது உள்ளே கூட நீங்கள் அந்த டிசைனை போட்டுக்கலாம். ஸோ 2 விதமாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், சி மாதிரி போட்டுக்கோங்க. சி மாதிரி போட்டுட்டு கேப்பு விட்டு அது கீழே லீவ்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த இது கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக புரியாது. பட் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுற மாதிரி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் மெஹந்தியில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போடனா புரியாதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக புரியாது. கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பேரட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை தான் வந்து இங்கே போட போகிறேன். சின்னதாக இதில் வந்து வரையணும், ரொம்ப பெருசாக வரைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகணும் இல்லையா, அதனால் சின்னதாக தான் நம்ம போடணும். ஸோ நம்மளுடைய அந்த டிப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு கீழேயே நான் வந்து அந்த வேவ் லைன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஆரஞ்சு ஷேடிங் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஷேடை இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே அந்த ஆஃப் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாகிடும். போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், கோபுரம் மாதிரியான
மாதிரியான ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதில் வந்து நம்ம அந்த டிசைன் போடுவோம். ஸோ அதுதான் இது உள்ள நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். சென்டரில் ஒரு லைன் போட்டு அதில் நான் டாட் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் எப்படி போடுறேன் பாருங்கள். சி மாதிரி போட்டுட்டு அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக புரியாது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு கீழே வந்து நான் ஆரஞ்சு ஷேடு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த கேப்பில் ஃபில்லிங்ஸு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்ட்டு நான் ஃபில்லிங்ஸ் போட்டால் போடுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு பெஸ்ட்டான டிசைன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். போடுவேன் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நான் திரும்பி ரிட்டன் இது பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து டிசைன் போடுவோம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃப் இது தெரியுது இல்லையா, அந்த ஆஃப் இதில் நீங்கள் பாதி டிசைனை கூட போடலாம். இந்த மாதிரி பாதி டிசைனை கூட போடலாம். அந்த ஆஃப் இதுலேயே நீங்கள் வந்து ஃபுல் டிசைனும் கவர் பண்ணணும் அப்படின்னும் போது பண்ண முடியாது. ஆஃப் இது வரும்போது அந்த ஆஃப் டிசைனை மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நான் வந்து 3 லோட்டஸை வந்து கவர் பண்ணிட்டேன். அதாவது 3 விதமான லோட்டஸை வந்து நான் இதில் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இதில் வந்து நான் 3, ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப லாங்காக போகும் அப்படின்றதுக்கோசரம் நான் இதிலே கவர் பண்ணிட்டேன். கிளியராக சொல்லணும்னு தான் நினச்சேன், பட் முடியல. ஸோ நான் இந்த இது வந்து பொறுமையாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போடும். இதில் வந்து மொத்தமாக 3 விதமான லோட்டஸ் வரும். சேம் லோட்டஸ் தான், பட் 3 விதத்தில் வரும். அதுதான் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த ஃபில்லிங்ஸ் கொடுத்து வரும் இல்லையா, அந்த லோட்டஸ் தான் இது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்காம அப்படியே விட்டாரலாம். ஸோ அது வந்து நம்மளுடைய சாய்ஸாக கூட இருக்கும். பட் ஃபில்லிங்ஸ் கொடுத்து போட்டால் இன்னமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து இதில் ஃபில்லிங்ஸு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து அதே தான். சேம் அந்த கோபுரம் மாதிரி வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த கேப்பில் மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துடணும். ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு சேம் அதே தான். லோட்டஸில் நீங்கள் போல்டு பண்ணால் பண்ணிக்கலாம், அப்படின்னா போல்டு பண்ணாமலும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அந்த கோபுரம் மாதிரி வருது இல்லையா, சேம் அதே தான். நம்ம வந்து பீகாக்கு பார்த்தோம் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ இதுக்கு சென்டரில் நம்ம வந்து அந்த லோட்டஸ் போட்டுக்கலாம். இது வந்து கோபுரம். ஸோ 3 விதத்தில் இருக்கா, உங்களுக்கு புரியுதா? 3 விதத்தில் இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுதான் டிசைனான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல நம்ம லோட்டஸ் பார்த்தோம், அதில் எந்த லோட்டஸை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது அந்த இடத்துல வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். புரியுதா? புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், செகண்ட் வந்து இது வந்து ஃப்ளவர் மாதிரியான ஒரு டிசைன். ஸோ நிறைய விதத்தில் இருக்குது. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து அந்த பேர்டு தான் வரும். ஸோ போடுறேன் பாருங்கள். நம்ம வந்து நிறையவே க்ரியேட் பண்ணலாம். நம்மளாவே ஓனாகவே உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், என் அக்கா பொண்ணு முன்னாடி வந்து மெஹந்தி இருக்குது இல்லையா, அதை வச்சு அவளாவே ஏதோ வீடு மாதிரிலாம் பண்ணி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டினா. அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் கவர் பண்ண முடியல என்னால். அந்த நேரத்தில் நான் இங்கே போட்டுட்டு இருந்தேன். அதனால் நான் அதை பார்க்கல. அவள் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தா. நான் பார்த்துட்டு நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுதா அந்த வீடியோவில்? அந்த வீடு மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான். பாருங்கள், இதில் வந்து நம்ம அந்த டைமண்ட் மாதிரியான இது கொடுத்துட்டு டபுள் லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து அந்த பேர்டை வரைஞ்சிட்டு பாக்கி இருக்கிற அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துடணும். ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் கவர் ஆகிடும். புரியுதா? புரியலன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வேறு மெத்தடாக கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த கிளாஸ் பார்ப்போம். அதாவது மிக்ஸாலஜி கண்டிப்பாக நான் நடத்தாமல் இருக்க மாட்டேன். நடத்தணும்னு சொல்லி 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் நடத்திடுவேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் லோட்டஸ் போடுறேன். கொஞ்சம் குண்டாக வர மாதிரியான லோட்டஸ் போட்டுட்டு அதில் லீவ்ஸ்லாம் சைடில் கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும்போது அந்த ஃபில்லிங்ஸில் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டிசைன். ஏன்னா நம்மலாம் வந்து அதாவது மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் கேப் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு லுக்கில் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் வந்து அதிக ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மெஹந்தி கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு சில டிசைன்ஸ் இதிலே கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு
நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கல. ஒரு சில டிசைன்ஸ் இதுக்கப்புறம் வர டிசைன்ஸில் உங்களுக்கு தெரியும் நான் கொடுக்கல. ஸோ நான் பண்ண மாதிரி நீங்கள் கொடுக்கல, அதனால நாங்களும் கொடுக்கலன்னு நினச்சிக்காதீங்க. சாரி. ஏன்னா எனக்கு மெஹந்தி இல்லை, அதனால் ஒரு சில டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால நான் வந்து பாதி தான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த வேவ் மாதிரியான லைன் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் மாதிரியான பெட்டல்ஸை வரைஞ்சிட்டு அதில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபில்லிங்ஸில் கேப் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி சர்க்கிள்லாம் கொடுத்துருக்கேன் நான். கொடுத்துட்டு அதில் வந்து இப்போ நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 3 டிசைன்ஸ் வரும். ஸோ இதை பற்றின டவுட் எதனா இருந்துச்சுன்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெண்ணால் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ஸ்கேல் எல்லாம் போடாதீங்க. ஸ்கேலால் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் மெயின் இல்லையா. ஸோ என்கிட்ட ஸ்கேல் இல்லை, அதனால் நான் கையில் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த வேவ் லைன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃப்ளவரை நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ளவரை வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நீங்களாகவே எதனா ஒரு ஃப்ளவர்ஸு வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த சைடில் லீவ்ஸ் கொடுத்துக்கிறேன். லீவ்ஸ் கொடுத்துட்டு அந்த லீவ்ஸுக்கு உள்ளே வந்து ஒரு சின்னதாக லைன் போட்டுக்கிறேன். சிங்கிள் ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு ஃபில்லிங் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் நீங்கள் சர்க்கிள் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் லுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து சேம் அதே மாதிரியான லீவ்ஸ் தான் வரும். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு 2 3 இல்லை 1 உங்களால் எந்த முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு நீங்களாகவே ஓனாக எதுனா போட்டு கூட எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டிப்பாக நான் போடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். நல்லா டிசைன்ஸாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இதுதான் டிசைன் கிடையாது. இதை பேஸ் பண்ணி நீங்களே நிறைய டிசைன்ஸு போடலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றேன். ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலசம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கல்யாணத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தேங்காய் வச்சு ஒரு சொம்பில் தேங்காய் வச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் இப்போ நான் வந்து இதில் வரைய போகிறேன். இப்போ யூ மாதிரி போட்டுட்டு இந்தாண்ட வி மாதிரி போட்டுட்டு ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே தேங்காய் மாதிரி வரையணும். அதுதான் இது. நம்ம வந்து பிரைடு டிசைன் பார்க்கும்போது இந்த கலசத்தை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. இதை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.